ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து மதிக்கு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. மலர் மாதிரி இருக்க பழகு, எதிர்த்து பேசாத யாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வர கூப்பிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மதியை கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் அரைன்னு அறுத்து இது நீ நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுரேஷ் கிட்ட இப்போ நடந்ததுக்கெலாம் அவன் மன்னிப்பு கேட்பா, சுரேஷ் நீயே கண்டித்து வச்சுக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன்ற மாதிரி அவர் அங்கே கிளம்பி போயிடுவார். இந்த பக்கம் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அப்படியே இருந்தால் எங்கள் அம்மா கிட்டே நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீ இந்த வீட்டில் இருன்ற மாதிரி சொல்ல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், உங்கள் அம்மா தானே தப்பு பண்ணாங்க, இதே நீங்கள் இவ்வளோ பெருசாக்குறீங்க, உங்கள் அம்மா தான் ஏன் வளர்ப்பை பற்றி பேசினாங்க, அதனால் உங்கள் அம்மாவை நான் பேச வேண்டியதாக போச்சு, அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னதுக்கப்புறம் சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது. அப்புறம் மலோரம் என்ன சொல்கிறாங்க, மன்னிப்பு தானே கேட்டுற மதி அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் சுயமரியாதை இழந்திருக்கீங்க, என்னையும் அப்படி இருக்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதான் சாக்குன்னு அவங்க மாமியார் வந்து பத்தியா தங்கச்சி நீ பாரு உன்னை எப்படி பேசுகிறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சுரேஷ் என்ன பண்ணுறாரு, வெளியில் போடி, மன்னிப்பு கேட்கலன்னா நீ வெளியில் போடின்ற மாதிரி சொல்ல, மதியம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் வாசலில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க மாமியார் வந்து உடனே பார்க்குறாங்க, அவள் வாசலில் தாண்டா உட்காந்துருக்கா அப்படின்னோடனே உடனே போய் என்ன பண்ணுறாரு, பாக்யராஜ் போய் எவ்வளோ மதியை கூப்பிட்றாரு, ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இவங்க சுரேஷ்கிட்டையும் சொல்கிறாங்க, போய் அவளை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொன்னால் சுரேஷ் வந்து கூப்பிடவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.